ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்களுக்கு விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இப்படியில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம ஒரு வேறு லெவலு டெக்ஸ் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து வந்து மேக் பண்ணப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சா அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஓகேவா? ஏன்னா தீபாவளி அன்றைக்கி நான் வீடியோ போட முடியுமான்னு தெரியல, அதுக்காக நான் அந்த அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, சேஃபாக வெடிகளை வெடிங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அலைமஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் சென்டர் அதை கிளிக் பண்ணிட்டு ரேசி வந்து 9S பண்ணர் கொடுத்துருங்க. கீழே 1080 பிபிக்கு கொடுத்துருங்க. பிரேம் வந்து ஒரு 30 FPS. பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்து கீழே அப்புறம் கிளிக் பாய்ச்சிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் சென்டர் அதை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் எப்படி நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், அந்த இதில் வந்து அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே நம்ம டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்பல்சரியாக கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் பார்த்தா அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அதே இந்த இமேஜ் வந்து 2 தான் இருக்கும். இந்த முள்ளே கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அழுத்தி விட்டுனா இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணாமல் சாங் அட் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி ஆடியோ பண்ணி நான் சாங் அட் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ்ஸாக விட அந்த சாங் வந்து அட்டாடும். அட்டானதுக்கு நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் ப்ளே பண்ணி காமிச்சோம்னா நம்ம ஆடியோட ஸோ காப்பிரைட் வரும் எனக்கு. அதுக்காக தான் இப்போ அந்த வால்யூமை மூவ் பண்ணி இந்த இமேஜ் கீழே அந்த மாதிரி வச்சுருங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி மூவ் ஆகும். அதை மூவ் பண்ணி இந்த இமேஜ் கீழே வச்சுருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த லைனில் முடியுங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. நான் இந்த வீடியோவில் மொத்தம் 3 இமேஜ் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த எந்தெந்த இமேஜ் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாங்க்கு அந்த வார்த்தைக்கு தகுந்தபடி இந்த இமேஜெலாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க. 1 by 1 மொத்தம் வந்து 3 இமேஜ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அந்த சாங் அந்த லைன் வர்றதுக்கும் அந்த இமேஜுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்து எனக்கு வந்து ஒரு 8 செகண்ட் வரைக்கும் 9 செகண்ட் வரை இந்த இமேஜ் எனக்கு வந்து வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லைன் வரைக்கும் அதுக்கு இன்னொரு இமேஜ் வந்தால் வந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஓகேவா? ஆனால் நான் வந்து 9 செகண்ட் வச்சுட்டு இந்த இமேஜை நான் வந்து கட் பண்ணி அந்த இமேஜை கிளிக் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடும். இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இன்னொரு இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதிலே வச்சுருங்க கரெக்டாக. ஸோ கேப் விடாதீங்க. கேப் விட்டு அப்படின்னா அந்த பிளாக் கலர் தெரியும். ஸோ இதில் வச்சுட்டு இன்னொரு இமேஜ் ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்பல்சரியாக கொடுத்துங்க. இமேஜ் இந்த ஸ்கீலை கரெக்டாக போய்ட்டு இந்த 3 ட்ராம்ஸில் போய்ட்டு அதை மூவ் பண்ணி ஸோ இப்படி நீங்கள் வச்சுங்க. அடுத்து நம்ம வந்து 3 ட்ராம்ஸ் நம்ம வந்து கீப் ஆட் பண்ணி இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொண்டு போகிறோம். ஸோ இப்படியே வந்து இருக்கட்டும். ஓகேவா? இதேமே இந்த சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதோட நீங்கள் வந்து டேக் பண்ணிங்க. இந்த முள்ளே கிளிக் போட்டு பாலை ஃபுல்லாக இருந்தால் அந்த இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். சாங்கை நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த இமேஜ் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. ஓகேவா? நான் வளர்த்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டு கொடுத்தா வந்து கட் ஆடும். அடுத்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்க. ஸோ 3வது இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதேமாதிரி கிளிக் பண்ணிட்டு டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்பல்சரியாக வந்து கொடுத்துங்க. இமேஜ் இந்த ஸ்கில்லை கரெக்டாக ஃபிட் ஆடும். அங்கே 3 ட்ராம்ஸில் போட்டு அதை மூவ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. அந்த 2 இமேஜ் எரியிற மாதிரி இந்த மாதிரி வச்சுங்க. ஓகேவா? இதேமாதிரி இந்த ட்ராக் பண்ணிங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு முள்ளே கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அழுத்துனா இமேஜ் ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும். ட்ராக் ஆனது இதேமாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட்டு கொடுத்தா வந்து கட் ஆடும். ஓகேவா? ஆடிஷன் வந்து ஒரு 30 செகண்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க நண்பா. ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் நீங்கள் எந்த பீரியடில் பார்த்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் ஆகிருக்கும். 3 இமேஜ் மாதிரி எப்படி பண்ணுறேன் பார்க்குறோம். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்டார்ட் ஒரு கீப்ரேம். அடுத்து இதுக்கு வந்து எண்டில் ஆட் பண்ணிங்க. ஓகேவா? அந்த இமேஜோட எந்த இடத்துல முடியும் அந்த இடத்துல எண்டில் ஆட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ இமேஜை மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டாங்க. இந்த மாதிரி நேராக கொண்டாந்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரெட் கலர் ஒரு கோடு மாதிரி வரும். ஸோ கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொண்டாந்துருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து இமேஜ் மூவ் ஆகிறவங்களே தெரியும். இந்த ஃபஸ்ட் இமேஜை மூவ் பண்ணாதீங்க. செகண்ட் இமேஜ் அதை மட்டும் மூவ் பண்ணி சென்டரில் வச்சுருங்க இமேஜ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். 2வது இமேஜை. ஓகே, இது வந்து கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அதே மாதிரி இமேஜை ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜுக்கு ஒரு பாதி செகண்டில் வச்சுட்டு ஒரு கீப்ரேம் பண்ணிங்க. இப்போ வந்து 10 செகண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 10 செகண்டில் இருக்குது அப்படின்னா ஒரு 15 செகண்டில் வச்சுட்டு ஒரு கீப்ரேம் பண்ணுங்கள். ஸோ இமேஜுக்கு பாதியில் வச்சுட்டு ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ இமேஜை மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டாங்க. நேராக கொண்டாங்க. அப்போ தான் அந்த இமேஜ் வந்து நேராக வரும். அந்த ரெட் கலர் மார்க்லேயே கொண்டாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி அடுத்த எண்டில் வச்சுட்டு அந்த இமேஜ் எண்டில் வச்சுட்டு ஒரு கீப் ஆட் பண்ணி இப்போ மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டாங்க. இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ப. இப்போ நான் இந்த இமேஜை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இமேஜ் வந்து மூவ் ஆகிறவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ ரைட்டில் போயிட்டுருக்க இமேஜ் இப்போ அடுத்து பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து வந்துடும் திரும்பவும் பேக்கில். ஸோ வருதான். இப்போ அதே மாதிரி தான் அடுத்த இமேஜ் பண்ண போகிறோம். அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இமேஜில் ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பனு. இதே மாதிரி இதில் வந்து ஒரு பாதிக்கு அந்த இமேஜுக்கு பாதியில் வச்சுட்டு ஒரு கீப்பன் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ இமேஜை மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போங்க. இந்த மாதிரி அடுத்து வந்து லாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு கீப்பன் ஆட் பண்ணி இப்போ இமேஜை மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அந்த கோட்லேயே கொண்டு போங்க. அப்போ தான் நேராக இமேஜ் மூவ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ நம்ம முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள்.
இப்போ பாருங்கள் அந்த இமேஜ் வந்து ரைட் சைடு வந்து மூவ் ஆகுது. அடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிச்சு. இமேஜ் எடிட்டிங் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி கொஞ்சம் சாங் லைன் அது டைப் பண்ணிடுறோம். ஓகேவா? நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி நான் இந்த ஃபாண்ட்டை வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி இந்த மாதிரி கீழே வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸு எவ்வளோ வேணுமோ வச்சுருங்க. நான் ஒரு 32 வச்சுங்க. ஸோ நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த டெக்ஸ்ட் வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஒயிட்டு கொடுத்துட்டு இப்போ டிக்கெட் நான் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பாடை கிளிக் பண்ணி அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸில் அதை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து ஒரு 10 வச்சுங்க அதில். ஓகேவா? அடுத்து இன்னொரு பாக்ஸில் அந்த கீழே அதை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே கலர் பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்து சைஸ் வந்து எதுலேயுமே வந்து ஒரு 10 வச்சுங்க. அப்போ தான் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நண்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு பாலை ஃபுல்லாக அழுத்து விட்டுருங்க. டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டேக் ஆகிருக்கும். எத்தனை வீடியோ மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி விட்ருங்க நண்பா. நம்ம தேர்ட் சைடு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து தேர்ட் சைடில் வச்சு நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட்டு கொடுத்தா வந்து கட் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியுது மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியுதுன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். அகைன் இது ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அடுத்ததில் எந்த இடத்த முடியும் நான் வச்சுட்டு இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் தான் இருக்கும். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் வந்து அந்த லைன் கரெக்டாக வந்துடும். அடுத்து இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதே லைன் தான் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் விட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து இது பண்ணிங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நண்பா நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் மட்டும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 1 by 1 இந்த மாதிரி வந்து பொறுமையாக டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும். அதில் இப்போ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ரெடிங் கொடுத்து உள்ளே வந்துட்டு ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம், அது மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் தள்ளி ஒரு 5 செகண்ட் தள்ளி ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இந்த செகண்ட் கீப்ரேம் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து +100 வச்சுருங்க. ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணி விட்ருங்க. எண்டு பேஸை விட்டுருங்க. லேயர் இருக்குன்னு இந்த காம்பவுண்ட் கொடுத்துருங்க. அடுத்து ஆப்செட்டை கிளிக் பண்ணிட்டு ஒய்யை கிளிக் பண்ணுங்கள். ஒய்யை வழி பார்த்தீங்கன்னா -330 வச்சுருங்க. -330 வச்சுருங்க. -330 கரெக்டாக வச்சுங்க. அடுத்து வந்து ஆங்கில கிளிக் பண்ணிட்டு 2 கீப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேலே வச்சுட்டு 2 கீப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபஸ்ட் கீப்ரேம் வழி பார்த்தீங்கன்னா வந்து +69.2 வச்சுருங்க. ஓகேவா? சாரி நண்பா, நான் ஸ்கேலை இது பண்ணிட்டேன். ஸோ சாரி, நான் மாற்றி பண்ணிட்டேன். நான் ஸ்கேலை வந்து 0 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கேலை வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸ்கேலை நான் மாற்றி பண்ணிட்டேன். ஸ்கேலை வந்து கரெக்டாக 1 வச்சுக்கோங்க. சாரி 0 வச்சுங்க. கரெக்டாக ஆங்கில தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த ஆங்கில ஃபஸ்ட்டு கீப்ரேம் வச்சுட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 69.2 வச்சுருங்க. +69.2. ஓகேவா? ஆங்களோட ஃபஸ்ட் கீப்ரேம் பார்த்தீங்கன்னா 69.2. அடுத்து செகண்ட் கீப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் 0ல். ஓகே, அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஸ்கேலை விட்டுருங்க. ஸ்டெச்சிங் விட்டுருங்க. ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி விட்ருங்க -1க்கு. அடுத்து கீழே வந்து ஈஸியன் +100 ரீசவுட் வந்து -100. அடுத்து ஓவர்லேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 325 வச்சுருங்க. 325 வச்சுருங்க. ஸ்மூத்திங் வந்து கிடைக்கும். ஸோ வந்து 325 கரெக்டாக இருக்கும். 325 கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? ஓவர்லேப்பு. அடுத்து வந்து கீழே பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோ நம்ம முடிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட்டை பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ அடுத்த எஃபெக்ட் என்னென்னா நீங்கள் இப்படியில் பார்த்துருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு டபுள் கலர் வந்து மூவ் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறது நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கும். அதில் வீட்டில் பாருங்கள் ஸ்டிப்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே வந்துட்டு ஸ்டிப்ஸ் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு கவுண்ட் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்ருங்க 0.5. அடுத்து வந்து வித்து பார்த்தீங்கன்னா வந்து 0.15 வச்சுருங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆங்கிள் எப்படி இருக்கட்டும். பேஸை கிளிக் பண்ணிட்டு 2 கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் 1, டெக்ஸ்ட்டோட எண்டில் 1, மொத்தம் 2 கீப்ரேம். ஸோ அந்த ஃபஸ்ட் கீப்ரேம் போயிருங்க. போயிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1.30 வச்சுங்க. 1.30. ஓகேவா? 1.30. அடுத்து வந்து செகண்ட் கீப்ரேம் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 0.77 வச்சுருங்க. 0.77. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் கீப்ரேம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.77 வச்சாச்சு. அந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ரெட்டு கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு இப்போ இந்த கலர் ஐக்கான் ரவுண்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு 2 பாலையுமே ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க மேலே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. அடுத்து கீழே வந்து ஸ்மூத்திங்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்மூத்திங் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 0.053 வச்சுருங்க. 0.053 எல்லாம் 54 வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நண்பா. அதில் இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த எஃபெக்ட்டை பாருங்கள். ரெட் கலர் வந்து ப்ளே ஆகும், உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஸ்டிப்ஸ் இருக்குல்ல, அதில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அது சைடில் 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு இது வந்து டூப்ளிகேட் பண்ணிங்க. ஓகேவா? டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ இந்த சேண்ட் கலர் ஸ்டிப்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இந்த பேஸ் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லாஸ்ட்டு கீபிரம் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீபிரம் வந்து அந்த லாஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஸோ ஆப்போசிட்டாக வந்து பண்ணிங்க. இதை ஃபஸ்ட்டு கொண்டு போயிருங்க. ஓகேவா? கொண்டு இந்த மாதிரி போயிட்டு கீழே வந்து கலர் இருக்குல்ல அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு என்ன கலர் மணி கொடுத்துங்க. நான் வந்து ஒரு க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாம் கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி வந்து பண்ணிங்க நண்பா. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், டபுள் கலர் உங்களுக்கு ப்ளே ஆகிற உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரொம்ப ஒரு ஈஸியான ஆப் தான். ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோ நம்ம முடிஞ்சு எல்லா எஃபெக்ட் நம்ம வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தனா ஸோ அந்த 3 எஃபெக்ட் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட்லாம் நீங்கள் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். அது 7 டேஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்பா. நான் இதுக்கு வந்து எந்த ஒரு டெம்ப்ளேட் மார்க் பண்ணல. நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த டெம்ப்ளேட் வச்சு தான் நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகேவா? நான் ஒரு ப்ளே பண்ணி காமிக்க. ஸோ பாருங்கள். ஓகேவா? ரொம்ப ஒரு ஈஸியான எஃபெக்ட் தான் நம்ப. ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே யாராக மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தா எப்படி இந்த ஸ்பாட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் guys. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த முறை உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.